வணக்கம். இப்போ நம்ம எக்ஸல்ல என்ன பார்க்க போறோம்னா ஆவரேஜ் இஃப் அண்ட் ஆவரேஜ் இஃப்ஸ் ஃபார்முலா பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல கவுண்ட் இஃப் அண்ட் கவுண்ட் சம் இஃப் ஃபார்முலா பார்த்தோம். ஸோ இப்போ அதோட கண்டினியூஷனா நம்ம வந்து ஆவரேஜ் இஃப் அண்ட் ஆவரேஜ் இஃப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு, ஒரு எம்ப்ளாயோட டேட்டா செட் இருக்கு. ஸோ இப்போ இதுல ஆவரேஜ் சேலரி எப்படி யார் அதிகமாக வாங்குறான்னு பார்க்கலாம். இந்த இதுல பெர்ஃபார்மன்ஸுக்கு பதிலாக நான் வந்து இப்போ ஜெண்டர் ஆட் பண்றேன். ஜெண்டர் போட்டுட்டு இதுல மேல் ஆவரேஜ் சேலரி அதிகமா இருக்கா, ஃபீமேல் ஆவரேஜ் சேலரி அதிகமா இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சம் ஆவரேஜ் இஃப்க்கும் ஆவரேஜ் இஃப்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, ஆவரேஜ் இஃப் அது எங்கன்னா பார்க்கலாம். ஆவரேஜ் இஃப்ல ஒன்லி ஒரே ஒரு கிரைட்டீரியா வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஆவரேஜ் இஃப்ஸ்ல இருந்து மல்டிபிள் கிரைட்டீரியா நம்ம யூஸ் பண்ணி நமக்கு வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஞ்ச், என்ன ரேஞ்ச் சூஸ் பண்ண போறோம்? கிரைட்டீரியா ரேஞ்ச் சம் இப்போ யூஸ் பண்ணி நம்ம ஒரே ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்டோட ஆவரேஜ் சேலரி என்ன மட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் ஆவரேஜ் சேலரி கண்டுபிடிக்க போறோம். ஸோ கிரைட்டீரியா ரேஞ்ச் என்னது? டிபார்ட்மெண்ட். நான் டிபார்ட்மெண்ட் காலத்தை நான் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து கிரைட்டீரியா என்னது? சேல்ஸ், அதையும் நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு அடுத்து என்னது? ஆவரேஜ் ரேஞ்ச். எந்த வேல்யூவை நம்ம ஆவரேஜ் எடுக்க போறோமோ அந்த வேல்யூவோட ரேஞ்ச். ஸோ சாரி கமா நெக்ஸ்ட் ஆவரேஜ் வேல்யூ சூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்டர் தட்டுறேன், வேல்யூ வந்துருச்சு பாருங்க. செல் லாக் பண்ணிடலாம். ஸோ ஹெச்ஆர் இதோட ஆவரேஜ் வேல்யூ வந்து ஐடி வேல்யூவோட ஆவரேஜ் வேல்யூ கிடைச்சிருச்சு, சேல்ஸ் வேல்யூட ஆவரேஜ் வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ஆவரேஜ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து ஆவரேஜ் இஃப்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி மல்டிபிள் கிரைட்டீரியா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம். இப்போ நமக்கு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சேல்ஸ்ல மேல் கேண்டிடேட்ஸ் எவ்வளவு சேலரி வாங்குறாங்க, ஆவரேஜ் சேலரி வாங்குறாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆவரேஜ் இஃப்ஸ் போட்டுட்டு ஆவரேஜுக்கும் ஆவரேஜ் இஃப்க்கும் ஆவரேஜ் இஃப்ஸ்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த சிண்டெக்ஸ்லேயே ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆவரேஜ் இஃப்ல போடும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட்டுப்போம்? ரேஞ்ச் போட்டோம், அடுத்து கிரைட்டீரியா போட்டோம், அதுக்கு அடுத்து சம் ஆவரேஜ் வேல்யூ ரேஞ்ச் போட்டோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆவரேஜ் இஃப்ஸ்ல எடுத்த உடனே ஆவரேஜ் ரேஞ்சை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஆவரேஜ் ரேஞ்ச் தான் கண்டுபிடிக்கக்கூடிய சேலரியை தான் சேலரியோட ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்க போறோம். சேலரியோட காலத்தை சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து கிரைட்டீரியா ரேஞ்சு, அடுத்து கிரைட்டீரியா. ஸோ கிரைட்டீரியா ரேஞ்ச் என்னது? ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட், கிரைட்டீரியா என்னது? சேல்ஸ். நெக்ஸ்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச் எது? ஜெண்டர். கிரைட்டீரியா எது? மேல். ஸோ இப்போ சூஸ் பண்ணியாச்சு, செல் லாக் பண்ணிடலாம். ரேஞ்சா இருக்கிறதெல்லாம் செல் லாக் பண்ணிடலாம். இங்க இருந்து ஜிக்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பிள் ஆட் பண்றேன், இங்க 90க்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பிள் ஆட் பண்றேன். ஏன்னா ரோவை லாக் பண்றதுக்காக, அங்க காலத்தை லாக் பண்றதுக்காக ஜிக்கு முன்னாடி ஆட் பண்ணேன். ஸோ இப்போ வந்துருச்சு 45,000. அப்படியே ட்ராக் பண்ணிடலாம். திரும்ப இதை எடுத்து நெக்ஸ்ட் ஆர் இது பண்ணிடுறேன். ஸோ இங்கே ஏன் வரல அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். சம் எரர் வருது, ஏன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ஃபீமேல் கேண்டிடேட்டே இல்லை. ஸோ அதனால நமக்கு இங்க இருந்து எரர் வருது. ஸோ இந்த மாதிரி எரர் ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா இருக்குன்னா, இஃப் இந்த சைட்ல நான் மார்க் பண்றேன், இஃப் எரர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த வேல்யூ எரர் வந்துச்சுன்னா பாருங்க, இப்படி எரர் வந்துச்சுன்னா வேல்யூ நமக்கு வந்து வந்துருச்சா. இப்போ அந்த வேல்யூ காட்டாம எரர் இருந்துச்சுன்னா எனக்கு வெறும் ஹைஃபன் மட்டும் போடுன்னு சொன்னோம், ஹைஃபன் போட்டுருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோல இஃப் எரர், இஃப் என்ஏ ஃபார்முலாலாம் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆவரேஜுக்கும் ஆவரேஜ் இஃப்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, அப்போ தான் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.